Hi friends, வணக்கம் and welcome to VividTech info. இந்த வீடியோல notepad++ எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த notepad++ வந்து நம்மள வந்து நார்மல் எடிட்டரா வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட வந்து நிறைய ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட இந்த notepad++ வந்து ஒரு நார்மல் எடிட்டர் அதாவது நார்மல் நோட்பேடாவும் நம்மளால யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனா நார்மல் நோட்பேட்க்கும் பாப்பமா இருந்தா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த notepad++ல வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் notepad++ டவுன்லோட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு முதல்ல வர வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து டவுன்லோட் 32 பிட் அப்படின்னு இருக்கிறதுல வந்து டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து notepad++ வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன்லோட். ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக டவுன்லோட் ஆகினது ஃபைலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஷோ இன் ஃபோல்டர். எஸ், நான் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். English, okay. Next, agree. உங்களுக்கு தேவையான லொகேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். நான் சி டிரைவ் வந்து ஆட்டோவாக செலக்ட் பண்ணுறதுல வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் வேணும் அப்படின்றா கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளலாம். டிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து notepad++ வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்ஸ்டால் ஆகியும் முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ் ஆகணுன்னே ஆட்டோவா வந்து ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இந்த notepad++ல இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நமக்கு தேவையான அளவு கோடிங்ஸை வந்து நம்மளால செஞ்சு கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கேன். இது போல நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.